நொங்கு மாதிரியே இருக்கும், ஆனால் நொங்கு கிடையாது. நொங்கு பிரியர்கள் யாராவது வெளியூரில் இருக்கீங்க, நொங்கு கிடைக்கல ஆனால் இளநீர் கிடைக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நொங்கு சாப்பிட்டா அதே ஃபீல் கிடைக்கும், ஆனால் அந்த அளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இல்லை, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இளநீர் ஜெல்லி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த இளநீரை நாங்கள் கருக்குன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு கருக்கை உடைச்சி உள்ளாடி உள்ள தண்ணியையும் வழக்கையும் எடுத்து வச்சுட்டேன். இது பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த கருக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா 200 ml இருக்குது. இப்போ ஒரு பேனில் 500 ml தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 5 கிராம் அகர் அகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது அகர் அகர் நல்லா கரைஞ்சிரும். கூட 80 கிராம் சுகர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு அகர் அகர் நல்லா கரைஞ்சதும் இறக்கிட்டு நாம் இளநீர் கூட சேர்த்துக்கலாம். இந்த கருக்கு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட சேர்க்கணும். இந்த அகர் அகரை நீங்கள் வந்து அதிகமாக போட்டிங்கன்னா இது வந்து இளநீர் கம்ப்ளீட்டாக ஜெல்லி மாதிரி ஆயிரும். நான் அதனால தான் 5 கிராம் மட்டும் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை அப்படியே 1 hour வச்சோன்னா நமக்கு வந்து சூப்பரான நொங்கு பருவத்தில் கிடைக்கும். நான் வந்து 2 பவுலில் மாற்றிருக்கேன். ஒன்று வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன், ஒன்று வந்து வெளியே வச்சுருக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 hour கழிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான டூப்ளிகேட் நொங்கு ரெடி. அசல் நொங்கு மாதிரி இருக்குங்க. நொங்கு பிரியர்கள் யாராவது இருக்கீங்க, நொங்கு கிடைக்கலன்னா இந்த மாதிரி ஹோம்மேட் நொங்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 45 minutesல ரெடி ஆகிட்டு, நம்ம வெளியே வச்சுருந்தது ஒரு 1 hour பக்கத்தில் ஆகிட்டு. ஆனால் நொங்கில் எக்கச்சக்கமான மருத்துவ பயன்கள் இருக்குது, அதெல்லாம் இதில் கிடையாது. நீங்களும் ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.